ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மோகனாஸ் கிச்சனில் நாம் பார்க்க போகிற ரெசிபி சாக்லேட் கப் கேக். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு வீட்டிலே குக்கரில் கப் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபியை பார்க்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரி வாங்க, இந்த சுவையான சாக்லேட் கப் கேக் ரெசிபியை பார்க்க வீடியோக்குள்ளே போகலாம். கப் கேக் செய்கிறதுக்கு முதல்ல நம்ம குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இதில் அடியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு உள்ளே வச்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்கிறது கப் கேக்குன்றதுனால இந்த ஸ்டாண்டில் டைரெக்டாக வைக்க முடியாது இல்லையா, அதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எந்த சில்வர் பிளேட் வேணாலும் எடுத்துக்கோங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கனமாக இருக்கட்டும். இந்த பிளேட்டை உள்ளே வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 20 நிமிஷத்துக்கு குக்கர் நல்லா ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம கேக்குக்கு தேவையான மாவு ரெடி பண்ணிடலாம். கேக்கு செய்கிறதுக்கு முன்னாடி எப்போவுமே மாவு ஜல்லிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்திருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு மைதா சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு கொக்கோ பவுட்ரு சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுட்ரு இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. கடைகளில் இந்த சாக்லேட் சிரப் கிடைக்கும் இல்லையா, நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு 3 டெய்ரி மில்கை வாங்கி நல்லா உருக்கிட்டு மாவு கலக்கும் போது சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். மாவு ஜலிச்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மாவு கலந்ததுக்கப்புறமா அடுத்த ஒரு பவுலில் 2 முட்டையோட வெள்ளை பகுதி மட்டும் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் மஞ்சள் கரு சேர்க்க போகிறதில்ல. இந்த முட்டையை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா பபிள்ஸ் வருது. இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துருக்கேன். இந்த 1 கப் சர்க்கரை மீடியமான இனிப்பு தான் இருக்கும். நீங்கள் அதிகமாக இனிப்பு சாப்பிடுவீங்க அப்படின்னா 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. முட்டையோட சர்க்கரை நல்லா இந்த அளவுக்கு கலந்ததுக்கப்புறமா அடுத்து நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1/4 கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம். இந்த 3 பொருளுமே நல்லா கலந்ததுக்கப்புறமா அடுத்து இதில் 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். இது காய்ச்சாத திக்கான பால். இப்போ பாலும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கேக் மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கலாம். மொத்த மாவையும் ஒரே தடவை சேர்க்க வேண்டாம். இந்த மாவு கலக்கும் போதே நீங்கள் பாருங்கள், குட்டி குட்டியாக அங்கங்கே பபிள்ஸ் இருக்குது. இந்த பபிள்ஸ் தான் கேக்கை நல்லா சாஃப்டாக வர வைக்கும். நம்ம கலக்கும் போதே ஒரே பக்கமாக கலக்கணும். சில 2 பக்கமும் கலந்தோன்னா இந்த பபிள்ஸ் உடஞ்சிரும். ஸோ அப்போ நமக்கு சாஃப்டான கேக்கு கிடைக்காது. நல்லா இந்த பதத்துக்கு மாவு கலந்துக்கோங்க. அவ்வளோதான், மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நான் பார்த்தீங்கன்னா கப் கேக் பேப்பர்ஸ் எடுத்திருக்கேன். இதுதான் இருக்கிறதுலையே ரொம்ப குட்டியான கப் கேக் பேப்பர்ஸ். கப் கேக்ஸ் ரொம்ப குட்டியாக இருந்துச்சுன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால தான் நான் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இன்றைக்கி நம்ம குக்கரில் கேக் செய்கிறதுனால பேக்கிங் ட்ரே எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ இந்த கப் கேக்கில் நம்ம அப்படியே மாவு சேர்த்து குக்கரில் வச்சோன்னா ஷேப் வராது. அதனால தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த மாதிரி பவுல்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கப் கேக் பேப்பரை இந்த பவுல்ஸில் வச்சுட்டோன்னா நமக்கு அழகான ஷேப் கிடைக்கும். ஒருவேளை உங்கள்கிட்ட இந்த மாதிரி பவுல்ஸ் இல்லைனாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் இந்த மாதிரி பேப்பர் டீ கப் வச்சுருப்போம் இல்லையா, ஸோ நம்ம இதை கூட கப் கேக் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூடவே பார்த்தீங்கன்னா நான் ஒரு பெரிய சைஸ் கப் கேக் பேப்பரும் எடுத்துருக்கேன். ஸோ நான் இதுலேயும் கப் கேக் செய்ய போகிறேன். இந்த பேப்பரையும் இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுக்கலாம். இப்போ எல்லா கப் கேக்லையுமே மாவு சேர்த்துடலாம். மாவு சேர்க்கும்போது கப்போட 3/4 பகுதிக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஸோ ஏன்னா கேக்கு வெந்து உப்பி வரும்போது கொஞ்சம் மேலே வரும். எல்லா கப்லையுமே மாவு சேர்த்ததுக்கப்புறமா மாவு சமமாக பரவுறதுக்காக கப்பை இந்த மாதிரி தட்டிக்கோங்க. இப்போ இந்த பவுல்ஸ் எடுத்து நம்ம குக்கரில் வச்சுக்கலாம். குக்கர் நல்லா ஹீட்டாக இருக்கும். ஸோ பார்த்து ஓப்பன் பண்ணுங்கள். எல்லா கப்புமே உள்ளே வச்சுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு சிம்மில் வச்சுட்டு 30 நிமிஷத்துக்கு வேக விடுங்க. நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் மீடியம் ஃப்ளேமில் வைக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கப் கேக்கோட அடியில் கருகிடும். 30 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், கப் கேக்ஸ் நல்லா வெந்து உப்பி வந்திருக்கு. இது வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு குச்சி எடுத்து கேக்குக்குள்ளே குத்தி பாருங்கள்.
பாருங்கள் இந்த குச்சியில் ஒன்றுமே ஒட்டவே இல்லை. ஒருவேளை கேக்கு வேகாமல் இருந்துச்சுன்னா இந்த குச்சிக்குள்ளே மாவு ஓட்டும். ஸோ இப்போ பாருங்கள் எதுவுமே ஓட்டல. ஸோ நம்மளோட கேக்கு நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. எல்லா கேக்குமே வெளியில் எடுத்துடலாம். ஸோ இப்போ பாருங்கள் கேக்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த பவுலிங் எடுக்கிறது ரொம்ப ஈஸி தான். ஸோ லைட்டாக அந்த ஓரங்கள் பிடிச்சி நீங்கள் அழுத்தி விட்டிங்கனாலே வந்துடும். இந்த கப் கேக் பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ குழந்தைங்கள்லாம் கண்டிப்பாக ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த பேப்பரை எடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக வருது பாருங்கள். ஸோ பாருங்கள் ரொம்ப சூப்பராக நம்முடைய கப் கேக்ஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம உள்ளேயும் பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அண்ட் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க, ரொம்ப சாஃப்டான நம்முடைய கப் கேக்ஸ் ஓவன் இல்லாமல் வீட்டிலையே குக்கரில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நிறைய கேக் ரெசிபிஸை பார்க்க நம்முடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.